SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. பெண்ணாரம் அருகே தொலைத்தொடர்பு வசதி இல்லாததால் அவசர தேவைகள் 108 ஆம்புலன்ஸ் உதவி இணைய வழி கல்வி பெற முடியாமல் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதிப்படுகிறார்கள். தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் கூறும் நிலையில் அது குறித்த செய்தி தொகுப்பொன்றை பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையை ஒட்டியுள்ள முதுகம்பட்டி, தாதர்குத்தி, சின்னூர், காட்டுவளவு தோட்டம், புதூர், மறுகுத்தி, தாளப்பள்ளம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இங்கு சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமம் அடர்ந்த வனப்பகுதியில் மலைகளுக்கு நடுவில் அமைந்திருப்பதால் இந்த கிராமங்களை சுற்றி சுமார் 6 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு செல்போன் டவர் இல்லாததால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். ஒரு அவசர தேவைக்குன்னா கூட எங்களால் ஒரு தகவல் வெளியே சொல்ல முடியறதில்ல. ஒரு 3 மாடி ஏறினா தான் எங்களுக்கு டவரே கிடைக்கும். அவசரத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கூட எங்கள் ஊரை விட்டு வெளியே போனால் தான் டவர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. வெளியே நடக்கிற விஷயம் எதுவுமே உடனடியாக தெரியறதில்ல. எவ்வளவோ டெவலப் ஆகிக்கிற சொசைட்டியில் கிட்டத்தட்ட டவுன்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது இந்த முதுகம்பட்டி. ஆனால் இங்கே வரைக்கும் இது வரைக்கும் ஒரு டவருக்கு ஏற்பாடு பண்ணல. மாணவ மாணவிகள் இணைய வழி கல்வி, நாட்டு நடப்புகள் உள்ளிட்ட பொது அறிவு சம்பந்தப்பட்டவற்றை அறிய முடியாமல் அவதிப்படுகின்றனர். மேலும் உடல்நிலை சரியில்லாதவர்கள், கர்ப்பிணிகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல 108 ஆம்புலன்ஸ் அவசர தேவைக்கு தொடர்பு கொள்ள முடிவதில்லை. இணையதளம் மூலமாக முதியோர் உதவித்தொகை பெறவும், ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் வாங்கவும் பெரும் சிரமத்தை சந்திக்கின்றனர். மேலும் வங்கிகளில் பண பரிவர்த்தனை செய்ய முடியாமலும், கடைகளில் இணைய வழி மூலம் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்த முடியாமலும் அவதிப்பட்டு வருகின்றனர். இப்போ எங்கள் ஊரில் இப்போ ஒரு 15 ஆண்டு காலமாக, அதாவது இந்த இன்டர்நெட்ன்றது எப்போ அறிமுகமாச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே இன்டர்நெட் சேவை இல்லை. நாங்களும் இப்போ 15 வருஷமாக கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து, எம்பி ஆஃபீஸ்லேருந்து, எம்எல்ஏ ஆஃபீஸ் வரைக்கும் ஏறி எங்களுக்கு சலிச்சு போச்சு, முடியல எங்களாலையும். இப்போ நாங்கள் எங்கள் ஒரு ஆம்புலன்ஸு கூட எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல. அவசர தேவைகள் இருந்தால் அருகில் உள்ள மலைமேல் ஏரி அல்லது மாடி வீட்டின் மீது ஏறிதான் பேச வேண்டும். அதுவும் குறிப்பிட்ட நேரம் கால் கடுக்க காத்திருந்தால் மட்டுமே பேச முடியும். அருகில் வனப்பகுதி இருப்பதால் அடிக்கடி இரவு நேரங்களில் யானைகள் ஊருக்குள் நுழைந்து விடும். இதை கூட வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க முடிவதில்லை. நெட்வொர்க் பிரச்சனையால் சிலர் தங்களது பிள்ளைகளை வெளியூரில் தங்க வைத்தே படிக்க வைக்கின்றனர். மேலும் இந்த கிராமத்தில் செல்போன் வைத்திருப்பவர்கள் வீட்டில் காட்சி பொருளாகவே வைத்திருக்கின்றனர். இங்க எங்க ஊர்ல 720 குடும்பம் வசிக்கிறாங்க. கல்விக்காக எந்த வசதியும் இல்லை. சொல்லணும்னா இன்டர்நெட் இப்போ எல்லாம் ஆன்லைன்லேயே வருது. எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதாவது அனுப்புகிறாங்க, இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் நடத்தணும், இல்லை எதையாவது அதை பற்றி இப்போது இது பண்ணணும்னா கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது நெட்வொர்க் இஷ்யூஸ் ரொம்ப இருக்குது. தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை புகார் கொடுத்தும் இந்த பகுதியில் இதுவரை செல்போன் டவர் அமைக்கப்படவில்லை என்கின்றனர் மக்கள். நகர் பகுதியை விட்டு சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை கிராம மக்களுக்கு கூட அரசாங்கம் தொலைத்தொடர்பு வசதி செய்து கொடுக்கிறது. ஆனால் பெண்ணாகரம் பேரூராட்சி பகுதியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலையடிவார பகுதியான தங்களுக்கு இந்த வசதி ஏற்படுத்தாததை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.